இந்த ரமலான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா மாறணும்னா அதுக்கு பெரிய பெரிய அமல்கள் தேவையில்லை. சின்ன சின்ன அமல்கள், சின்ன சின்ன திக்கர், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி கொடுத்த சின்ன சின்ன திக்கர்கள் ஓதனாலே போதுமானது. இன்னைக்கு காலையிலிருந்து நைட் வரைக்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த இறைவழியில ஆதாரங்கள், ஹதீஸ்களோட அடிப்படையில நம்மளோட நாளை அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வை சார்ந்து எப்படி கழிக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். காலை நேரங்களில் இந்த ஒரு திக்கர் மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு திக்கர். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு நம்ம காலையில ஒரு 100 முறை ஓதணும் அட்லீஸ்ட். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா எவ்வளோக்கு எவ்வளவு ஓதுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை. இதோடைய பொருள், அல்லாஹ் எல்லா குறைகளிலிருந்தும் பரிசுத்தமானவன், அவனுக்கே எல்லா புகழும். எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு திக்கர். ஒரு நாள்ல 100 முறை இந்த திக்கரை சொன்னா கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம மீசான் தராசுல இந்த திக்கரோட மதிப்பு மிகவும் அதிகம். ரொம்ப கனம் வாய்ந்த ஒரு திக்கர். இந்த திக்கரை காலை நேரங்கள்ல அதிகமா ஓதணும். அப்புறமா இடையில அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை. நம்மளுக்கு சுகமா இருந்தாலும் சோதனை வந்தாலும் ஒரே வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. அல்லாஹ் நாடாம நமக்கு எந்த ஒரு துன்பமும் வந்துடாது, எந்த ஒரு இன்பமும் வந்துடாது. அதனால எல்லா நிலைகள்லையும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகணும். எந்நேரங்கள்லையும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு நம்ம ஒவ்வொரு நேரமும் சொல்லிக்கிட்டு. அடுத்து அசருக்கும் இஃப்தாருக்கும் இடைப்பட்ட நேரங்கள்ல நம்ம அதிகமா பாவ மன்னிப்பு தேடணும். அல்லாஹ் தாலா பாவ மன்னிப்பு தேடுறத ரொம்ப ரொம்ப விரும்புவான். நம்ம பாவ மன்னிப்பு தேடத்தான் அல்லாஹ் தாலா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். கேட்காம எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா? அப்போ நம்ம பாவ மன்னிப்பை, நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் தாலா மன்னிக்கணும்னா அவனோட இடத்துல அதிகமா பாவ மன்னிப்பு தேடணும். அஸ்தௌஃபிருல்லாஹ் அஸ்தௌஃபிருல்லாஹ்னு நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கேட்டுட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு பாவமும் இல்லாதவங்க. அல்லாஹ் தாலா அவங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி வச்சிருந்தான். இருந்தும் அவங்க ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேல பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சுபஹானல்லாஹ். நாமெல்லாம் அப்ப எத்தனை தடவை கேட்கணும்னு நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன பாவங்கள் நம்ம செய்யக்கூடிய, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் நம்மளை விட்டு போகணும்னா பாவ மன்னிப்பு தான் ஒரு சிறந்த வழி. அதுக்காக இந்த திக்கரை அதிகமா உங்களுடைய லைஃப்ல ஓதுங்க. அஸ்தௌஃபிருல்லாஹ் அஸ்தௌஃபிருல்லாஹ் அஸ்தௌஃபிருல்லாஹ்னு எந்த அளவுக்கு நம்ம ஓதுறோமோ நம்ம மேல தண்ணி ஊற்றி நம்ம கழுகுற மாதிரி நம்மளுடைய பாவங்கள் கழுகிட்டு போயிடும். இஃப்தார் டைம்ல ஒரு பெஸ்டான திக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹீஃபுல் அஃபா ஃபஅஃபா அன்னி. இதனுடைய பொருள், யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை நேசிப்பவன், என்னையும் மன்னித்தருள்வாயாக. இதுவும் பாவ மன்னிப்புக்கு உண்டான ஒரு துவாதான். எந்த அளவுக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சொர்க்கத்தை நெருங்குறோம்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதங்கள்ல அல்லாஹ் தாலா நன்மைகளை அள்ளி தருவான். எவ்வளவுன்னு கணக்கே இல்லை. குறிப்பிட்ட இப்போ குரான்ல ஒரு வசனம் ஓதுறோம், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் இருக்கு. அதே ஆனால் ரமலானுக்கு நோன்பு வைத்தவங்களுக்கு இவ்வளவுதான் நன்மை அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லவே இல்லை. ஏன்னா ஆளுக்காளு அல்லாஹ் தாலா நன்மைகளை கொட்டி கொடுக்க தயாரா இருக்கான். நம்ம எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம சொர்க்கத்துக்கு நெருக்கமாகும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா மறுமையில நம்ம அனைவரையும் சொர்க்கவாதிகளை ஆக்கி சொர்க்கத்துல நம்ம எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். இன்ஷா அல்லாஹ். ஆமீன் சொல்லுங்க கமெண்ட்ல. நோம்பு திறந்ததுக்கு அப்புறமா அதிகமா துவா செய்யுங்க, அதிகமா பாவ மன்னிப்பு கேளுங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாள்ல யாருக்கு துவா செய்யறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தனக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிறருக்கு செய்வாங்க. அதனால அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நாமளும் நமக்கு முதல் துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிறருக்கும், தன்னுடைய குடும்பங்களுக்கும், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மற்றும் பிற மக்களுக்கும் நம்ம துவா செய்யணும். நம்மளுடைய கபருக்கும் மறுமைக்கும் சொர்க்கத்தை வேண்டி நம்ம துவா செய்யணும். நோம்பாளியோட துவா அல்லாஹ் தாலா மறுப்பே சொல்லாம ஏத்துக்கிறான். அதனால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடியும் நோம்பு திறந்ததுக்கு அப்புறமும் அதிகமா ஒவ்வொரு நேர தொழுகைகள்லையும் துவா செய்யுங்க. பாவ மன்னிப்பு அதிகமா கேளுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சுபஹான் அல்லாஹ் 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் 34 தடவையும் இந்த திக்ரோட தூங்கினா உங்களோட தூக்கம் ஒரு இபாதத்தா மாறும். அல்லாஹோட திக்ரால தான் இதயம் அமைதி அடையுது. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ இன்னும் நிறைய திக்ருகளை
உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்திலையும் நாவுகளை ஈரமாவே வச்சுக்கோங்க. அதிகமா திக்ர் சொல்லி நன்மையை கொள்ளையடிக்க பாருங்க. இந்த ஒரு ரமலானுடைய மாதத்துல நம்ம இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானுடைய மாதத்துல நம்ம இருப்போமா அப்படின்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மையை சேதிக்க பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து இந்த திக்ருகளை காலையிலேருந்து இரவு வரைக்கும் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்க வாழ்க்கையே ஒரு புத்துணர்ச்சியா மாறின மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்மளை ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையும் சொர்க்கத்துல ஒண்ணாக்கி வைக்கணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.